பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு புதிய ஐடி பார்க்குகள் உருவாக்கப்பட்டன, தொழிற்பேட்டை திட்டங்கள் உருவாக்கப்பட்டன மற்றும் பல பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டன. புது பேருந்துகள் சிவப்பு வண்ண நிறத்தில் புது பேருந்துகள் நிறைய வாங்கப்பட்டு போக்குவரத்து துறை புனரமைக்கப்பட்டது. இவ்வாறு பல சிறந்த திட்டங்களை நீண்டகால நோக்குடன் தமிழகம் சிறப்பாக நீர்வளம் பெருகுவதற்கான நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்தியவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய எல்லா திட்டங்களுமே நீண்டகால திட்டங்களாக இருந்தன மற்றும் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்ட நிறைவேற்றப்படாத நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. எனவே அவர் நீண்டகால நோக்குடன் செயல்பட்ட சிறந்த முதல்வராக இருந்தார். அவர் மீண்டும் வெற்றி பெற்று இந்த சிறந்த பணிகளை மீண்டும் தொடர்வார் என்று நாம் நம்புகிறோம். கொரோனா தொற்று நோய் பரவிக் கொண்டிருந்த காலத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் பயணம் செய்து பல்வேறு பணிகளையும் சிறப்பாக கவனித்தார். பல்வேறு ஏற்பாடுகள், மருத்துவம் மற்றும் பாதுகாப்பு உட்பட அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக செய்தார் என்பது அனைத்து மக்களும் அறிந்த ஒன்றுதான். அத்தகைய ஒரு சிறந்த நிர்வாகி, சிறந்த சிந்தனையாளர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் இந்த காணொளியை பார்த்தமைக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், அனைவரும் இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் போன்றோருக்கு ஷேர் செய்ய வேண்டும். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்ய வேண்டும். மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்க வேண்டும். இப்போதுதான் அடுத்தடுத்து இதைவிட சிறந்த காணொளிகளை உருவாக்க ஊக்கமளிப்பதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.